வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான சுலபமான பேக்கரி ஸ்டைல் க்ரீம் பன் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி க்ரீம் பன் அண்ட் பன் பட்டர் ஜாம் லவர்ஸ்க்கு நிச்சயமாக ரொம்ப பிடிக்கும். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். க்ரீம் பன் செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 150 ml அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 8 கிராம் அளவு ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன். அதன் பிறகு 1 டீஸ்பூன் அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்து ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சர்க்கரையும் உப்பும் தண்ணியில் நல்லா டிசால்வ் ஆனதன் பிறகு இதில் 250 கிராம் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணி டோ ஃபார்ம் ஆகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு இந்த மாதிரி டோ ஃபார்ம் ஆனதன் பிறகு இதில் 30 ml அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். மறுபடியும் ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணி இது நல்லா ஸ்மூத் அண்ட் ஷைனியாக வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டோ ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம். இப்போ வேறு ஒரு சாப்பிங் போர்டில் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மைதா மாவு டஸ்ட் பண்ணிக்கிறேன். இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டோவை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த டோ மேலேயும் கொஞ்சமாக மைதா மாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு ரோலிங் பின் யூஸ் பண்ணி இதோடைய சைட்ஸ் 1 இன்ச்சுக்கு இருக்கிற மாதிரி இதை திரட்டிக்கலாம். இந்த மாதிரி இதை திரட்டினதன் பிறகு எந்த ட்ரேயில் நம்ம இதை குக் பண்ண போகிறோமோ அதில் இந்த டோவை மாற்றிக்கலாம். இப்போது இது மேலே ஒரு தட்டோ அல்லது ஈரத்துணி போட்டு அடுத்து ஒரு 30 நிமிடம் இதை நல்லா ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே க்ரீம் பன்னுக்கு தேவையான க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பவுலில் 200 கிராம் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். கூடவே 100 கிராம் அளவு ஐசிங் சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு ஹேண்ட் பிளெண்டரை யூஸ் பண்ணி இந்த பட்டரும் சுகரும் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒயிட் அண்ட் ஃப்ளஃபியாக வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ இந்த க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து ஓரமாக வச்சுடுவோம். நம்ம ஊற வைத்திருந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இது ஆல்மோஸ்ட் டபுள் தி சைஸ் உப்பி இருக்குது. இந்த நேரத்தில் இதை 180 டிகிரி செல்சியஸில் 15 நிமிடம் பேக் மோடில் வச்சு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க அவனில் அடுத்து ஒரு 20லிருந்து 25 நிமிடம் 180 டிகிரி செல்சியஸில் வச்சு பேக் பண்ணிக்கோங்க. நம்முடைய பன் நல்லா பேக் ஆகிடுச்சு. இதை வெளியில் எடுத்துடுவோம். இந்த பன்னுடைய அவுட்டர் லேயர் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக இது மேலே கொஞ்சமாக பட்டரை அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம 4 துண்டாக கட் பண்ணிக்கலாம். க்ரீம் பனுக்கு தேவையான நல்லா சாஃப்டாக மணமாக இருக்கக்கூடிய பன் ரெடி ஆகிடுச்சு. இது நடுவில் இப்போ நம்ம க்ரீமை ஸ்டஃப் பண்ண போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட் இந்த பன்னை ஒரு 95% ஸ்லிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதை அழகாக ஸ்லிட் பண்ணதன் பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜாமை இந்த பன்னுக்குள்ளே வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதன் பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீமையும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து மறுபடியும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக இதில் டூட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதை க்ளோஸ் பண்ணி இதோடைய சைட்ஸ் கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு மறுபடியும் கொஞ்சம் க்ரீமை வச்சு மறைச்சிடுங்க. மறைத்ததன் பிறகு மறுபடியும் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டியை வச்சு கார்னிஷ் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான், ரொம்பவே சுவையான, சுலபமான, நல்லா சாஃப்டாக மணமாக இருக்கக்கூடிய க்ரீம் பன் ரெடி. ரொம்பவே சூப்பரான பேக்கரி ஸ்டைல் க்ரீம் பன் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிப்பியில் நீங்கள் டியூட்டி ஃப்ரூட்டிக்கு பதிலாக டெசிகேட்டட் கோகனட் வச்சு கூட கார்னிஷ் பண்ணலாம். இது கம்ப்ளீட்டாக உங்களுடைய விருப்பம் தான். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.